இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கின்றது. பிரித்தானிய பிரதமர் சர் கியர் ஸ்டாமரின் நம்பர் 10 வதிவிட காலத்தின் முடிவு நெருங்கி வருவது போல தான் தெரிகின்றது. அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடி, சோதனை மேல் சோதனை. அவரது தலைமைத்துவத்துக்கும் பிரதமர் பதவிக்கும் அடுத்தடுத்து பெரும் அடிகள் கிட்டி வரும் பட்டியல் தொடர்கின்றது. இதனால் தொழிற்கட்சி அரசாங்கம் மிகவும் கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்துக்குள் தற்போது ஊசலாடுகின்றது. பெரும் உட்கட்சி பிளவுகள், அரசாங்கத்திலிருந்து கசியும் உள்ளக தகவல் தொடர்புகள், ஸ்டாமரின் முக்கிய பிரமுகர்களின் அடுத்தடுத்த பதவி விலகல்கள் போன்ற அடிகள் அடுத்தடுத்து வரும் நிலையில் பிரதமர் ஸ்டாமர் இப்போது வேகமாக அதிகரித்து வரும் பிரித்தானியாவின் பாதுகாப்பு செலவின நெருக்கடி சுழலில் சிக்கிவிட்டார். இந்த சுழலில் பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி பதவி விலகிக் கொள்ள இது அமைச்சரவையை மேலும் அடித்தது. ஆனால் இந்த அடியால் கலங்கிய அரசாங்கத்துக்கு அடுத்த அடி ஆயுதப்படைகளின் அமைச்சர் அல்கார்ஸின் பதவி விலகல் வந்தது. இந்த பதவி விலகல் அனைத்துமே 24 மணி நேரத்துக்குள் அடுத்தடுத்து வந்துள்ளன. இப்போது பிரதமர் ஸ்டாமரின் தலைமைத்துவத்தில் நம்பிக்கை இல்லை என்பது உட்கட்சி ரீதியிலும் நிரூபிக்கப்படும் ஒரு நிலையை உருவாக்கிவிட்டது. குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலியின் பதவி விலகல் பெரும் பின்னடைவை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியா தனது இராணுவத்திற்கு நிதி அளிக்க முடியாமல் திண்டாடும் நெருக்கடியையும் இந்த பதவி விலகல் பளிச்சிட்டு காட்டியுள்ளது. பிரித்தானியாவை பொறுத்தவரை அந்த நாட்டில் நீண்ட காலமாக பாதுகாப்பு முதலீடு திட்டங்கள் தாமதப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இப்போது பிரதமர் ஸ்டாமரும் அவரது நிதியமைச்சரான ரேச்சல் ரீவ்ஸும் புதிய நிதியை அங்கீகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு தேவையான நிதியை விட மிக குறைவான நிதி என்ற எதிர்ப்புடன் 2 அமைச்சர்களுமே அடுத்தடுத்து பதவி விலகிவிட்டனர். 2 அமைச்சர்களுமே அடுத்தடுத்து பதவி விலகிவிட்டனர். அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்குரிய இந்த நேரத்தில் நாட்டை பாதுகாக்க தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய நிதியமைச்சரால் முடியவில்லை, அதனை அழுத்தமாக செய்ய பிரதமரால் முடியவில்லை என பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரித்தானியாவை பொறுத்தவரை தற்போதைய பாதுகாப்பு திட்டத்தின்படி 2030 ஆண்டுக்குள் அதன் பாதுகாப்பு செலவினங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.68% மட்டுமே உயரும் வகையில் நிதி ஒதுக்கீடுகள் உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஹீலி கண்டனம் வெளியிட்ட பின்னர் பதவி விலகியிருக்கின்றார். அதாவது பிரித்தானியாவின் பாதுகாப்பு செலவீனம் என்ற ஆணை பசிக்கு தற்போது நிதியமைச்சகம் சோள பொரியை போடுவதான கண்டனம் இது. ரஷ்யாவிடமிருந்து பிரித்தானியாவுக்கு அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் மத்திய கிழக்கில் இடம்பெறும் மோதல்களையும் எதிர்கொள்வதற்காக பிரித்தானியாவின் நேட்டோ பங்காளிகளால் பெரிதும் வலியுறுத்தப்படும் 3% பாதுகாப்பு நிதி என்ற இலக்கை விட இப்போது ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவு எனவும் பாதுகாப்பு அமைச்சரின் விசனம் இருந்தது. அதன் பின்னர் தான் அவர் பதவி விலகினார். பிரித்தானியாவை பொறுத்தவரை அதன் சமூக நல திட்டங்களும் மிகவும் நெருக்கடியில் உள்ளன. உள்நாட்டு செலவினங்களும் நிதி நெருக்கடியில் உள்ளன. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் கை வைத்திருப்பது பாதுகாப்பு அமைச்சரை சீட்டப்படுத்தியுள்ளது. நிதியமைச்சரின் இந்த நகர்வை பாதுகாப்பு அமைச்சர் கராராக விமர்சித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் பிரித்தானிய இராணுவத்திற்கு உடனடியாக மூலதனம் தேவை என்றும் அவர் வாதிட்டார். இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சருக்கு உதவியாக வந்த ஆயுதப்படைகளின் அமைச்சர் அல்கான்ஸும் தற்போதைய பாதுகாப்பு திட்டங்கள் நவீன போருக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள தவறிவிட்டதாக எச்சரித்ததும் இருவருமே தற்போது இந்த எச்சரிக்கைகளின் பின்னணியில் பதவி விலகிவிட்டனர். பிரித்தானியாவின் எதிரிகள் போரின் போக்கையே மாற்றக்கூடிய ட்ரோன் போன்ற மலிவான தொழில்நுட்பங்களில் வேகமாக முன்னேறி வரும் வேளையில் பிரித்தானியா இன்னும் அரத பழசான பழைய பாதுகாப்பு பாணியில் பணத்தை முதலீடு செய்வதாக இந்த பாதுகாப்பு முகங்கள் குற்றஞ்சாட்டியமை இப்போது பிரித்தானியாவில் ஒரு விவாதத்தையும் தூண்டியுள்ளது. இந்த விவாதத்தின் பின்னணியில்தான்
ஸ்டாமரின் அரசாங்கம் கடுமையாக உலுக்கப்படுகின்றது. பதவி விலகிய பாதுகாப்பு அமைச்சருக்கு பதிலாக டான் ஜார்விஸ் நேற்று பிரதமர் ஸ்டாமரால் நியமிக்கப்பட்டாலும் அடுத்தடுத்து நடந்த 2 பதவி விலகல்கள் ஸ்டாமரின் தலைமைத்துவத்தை எவ்வளவு தூரம் காக்கும் என்பதும் இன்னொரு விடயம். ஏற்கனவே குடியேறிகளின் பிரச்சினை பிரித்தானியாவில் பெரும் சிக்கலாக அண்மைய நாட்களில் எதிரொலித்துக் கொள்கின்றது. அமெரிக்காவிலிருந்தும் இந்த சிக்கலில் அரசியல் செய்யப்பட்டு தூபங்கள் போடப்படுகின்றன. கட்டற்று பிரித்தானியாவுக்குள் குடியேறிகள் நுழைந்ததால் தான் பிரித்தானியாவே நாசமாக போனதாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் முதல் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் வரை நேரகாலம் பார்த்து பிரித்தானியாவை சென்று முடிந்து விடும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு வட அயர்லாந்தின் தலைநகரில் சூடானிய எதிரியொருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதல் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிர்ந்ததை அடுத்து 2 இரவுகள் தொடர்ந்தும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கலவரங்கள் நடந்து நேற்றுத்தான் நிலைமை ஓரளவுக்கு ஓய்ந்து ஒப்பீட்டு ரீதியில் சற்று அமைதி திரும்பியுள்ளது. தலைநகர் பெஸ்பாட்டில் நடந்த இந்த கத்திக்குத்து தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டவருக்கு எதிரான வன்முறைகள் கடுமையாகவே இடம்பெற்றுள்ளன. இந்த வன்முறைகளின் போது வட அயர்லாந்தின் சுகாதார மற்றும் சமூக பராமரிப்பில் பணிபுரியும் இந்திய செவிலியர்கள் பலர் அச்சுறுத்தப்பட்டனர். இதனால் அங்கு பணிபுரிவதற்கு இன்னமும் வெளிநாட்டவர்கள் அஞ்சுகின்றனர். இரவு நேர வன்முறைகளுக்கு பிறகு வட அயர்லாந்தில் வாழும் சிறுபான்மையின மக்களிடையே அச்ச உணர்வு இன்னும் விலகவில்லை. வெளிநாட்டு பிரஜைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 27 பேர் தமது வதிவிடங்களை இழந்ததாகவும் தெரிகின்றது. பிரித்தானியாவில் இவ்வாறு அரசாங்கம் ஒரு உலுக்கத்தை சந்திக்க அயல்நாடான பிரான்சில் 11 வயது சிறுமியான லிகானாவின் மரணம் ஒரு உலுக்கத்தை தொடர்ந்தும் ஏற்படுத்தி வருகின்றது. இன்று லிகானாவின் இறுதிச் சடங்கு பிற்பகலில் அவரது சொந்த ஊரான புளோரன்ஸில் ஒரு தனிப்பட்ட குடும்ப நிகழ்வாக நடத்தப்பட்ட நிலையில் அவர் வசிக்கும் மாகாணம் முழுவதிலுமுள்ள பல நகராட்சி மன்றங்களில் இன்று தேசிய கொடிகள் அரைக்குழம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தன. ஆட்சி நகர மன்றத்தின் முன்றலில் லிகானாவுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆபத்தில் உள்ள சிறார்கள் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதை குடிமக்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விதிகள் குறித்த புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படுவது குறித்து தான் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார். இந்த விடயங்கள் எல்லாம் லிகானாவின் மரணத்துடன் சுழன்றடிக்கும் விடயங்கள் தான். இதேபோலவே நாடாளுமன்றத்தின் சபாநாயகரும் லிகானா வழக்கு தொடர்பாக ஒரு நாடாளுமன்ற விசாரணை அமைப்பதற்கு தான் தயார் எனவும் அதற்கு தான் முழுமையாக ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிரான்ஸை பொறுத்தவரை அங்கு சிறார்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன. குடும்ப உறவுகளுக்குள் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் சிறார்கள் இலக்காகி வருகின்றார்கள். இதனால் இது கண்களை திறக்க வேண்டிய நேரம் என்பதை லிகானாவின் கொலை பிரெஞ்சு மக்களுக்கு உணர்த்த தலைப்படுகின்றது. 6ஆம் வகுப்பில் படிக்கும் இந்த மாணவி கடந்த மாதம் 29ஆம் தேதி தனது பாடசாலை முடிந்த பின்னர் பாடசாலை முன்றலில் இறுதியாக காணப்பட்டார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவே இல்லை. இதோ மகள் வருவாள், அதோ மகள் வருவாள் என காத்திருந்த அவரது பெற்றோர் இறுதியில் அன்று பிற்பகலில் தங்கள் மகளை காணவில்லை என முறைப்பாடு செய்ததை அடுத்து லிகானாவை தேடும் வேட்டை நடத்தப்பட்டது. 1 வார காலமாக நடத்தப்பட்ட தீவிர தேடுதல்களுக்கு பின்னர் ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒரு விவசாய பண்ணை களஞ்சியத்தில் அந்த சிறுமியின் உடலம் கண்டெடுக்கப்பட்டது. லிகானாவின் குடும்பத்திற்கு நன்கு அறிமுகமான 41 வயதான ஜெரோம் ஃபராலா என்பவரின் வாகனத்தில் லிகானா காணப்பட்டதாக வந்த செய்திகளை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட போது சில பூதங்கள் வெளிப்பட்டன. அதாவது இந்த ஜெரோம் ஏற்கனவே சிறார் பாலியல் வன்கொடுமைகளுடன் தொடர்பு பட்டிருந்த நிலையிலும் இவரது சுய விவரத்தில் இந்த விவரங்கள் இணைக்கப்படாததால் அவர் நல்ல பிள்ளையாக பல வருடங்களாக நடமாடியிருக்கின்றார். இவர் மீது ஏற்கனவே சிறார்களை பாலியல் ரீதியாக தாக்கியமை அல்லது வன்புணர்வு செய்தமை தொடர்பாக 9 சட்ட நடவடிக்கைகளுக்குரிய பதிவுகள் இருந்தாலும் இவ்வாறானவர் எப்படி கண்காணிக்கப்படாமல் விடப்பட்டார் என்ற விடயத்தில் இப்போது அரசாங்கம் மாற்றப்பட்டுள்ளது. பிரான்ஸை பொறுத்தவரை சிறார்களை விசாரிக்கும் பணியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு முறையான பயிற்சிகள் இல்லாத விடயங்கள் தற்போது அம்பலப்பட்டுள்ளன. இந்த விடயத்தில் நீதியமைச்சர் ஜெரால்ட் டர்மனா பதவி விலக வேண்டும் என்ற அழைப்புகளும் தீவிரமடைகின்றன. எனினும் இந்த அழைப்புகளை நிராகரிக்கும் பிரதமர் செபஸ்டியன் லிகோர்னு நீதியமைச்சர் தற்போது மேற்கொண்டு வரும் துரிதமான நடவடிக்கைகள் மீதான தனது நம்பிக்கையை மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டார். அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த விடயத்தில் அரசியல் செய்வதாகவும் அவர் கண்டித்து கொண்டார். லிகானாவின் மரணத்தின் முக்கிய சந்தேக நபராக உள்ள ஜெரோமின் தந்தையான ஜோயல் ஃபரேலா மீதும் இப்போது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. ஆக மொத்தம்
லிகானா என்ற இந்த சிறுமி பிரான்சில் தொடர்ந்தும் அதன் அரசியலை தனது மரணத்துக்கு பின்னால் கடுமையாக உலுக்கி வருகின்றார். இன்று அவர் நிரந்தர துயிலுடன் மண்ணில் அடக்கம் செய்த நிலையிலும்